ஹை கைஸ், இப்போ வந்து காலையில் ஆயிடுச்சு. வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு பனிமூட்டமாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நானும் வந்து மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன். மேக்கப்போட ஷார்ட் வீடியோ வந்து கீழே வரும். ஸோ நான் மேக்கப் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்கேன். எல்லாரும் வந்து ஒயிட்டு. ஸோ எல்லாம் வந்து சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் ஒயிட் போட்டுட்ருந்தோம். எங்களோட தீமே இன்றைக்கி ஒயிட்டு தான். ஸோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போவே நம்ம வெக்கேட் பண்ணிடணும். ஒன் டே தான் நம்ம இது பண்ணினது. 9 o'clock வந்தோம்னா நெக்ஸ்ட் டே 9 o'clock வெளியே போயிடணும். நாங்கள் நேற்று வந்து 10 o'clock சம்திங் வந்தோம். ஸோ அதனால தான். ஸோ நல்லா ஜாலியாக வந்துட்டு எங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து போகும்போதே மேலே வந்து டிஃபன் இருந்துச்சு. ஒரு சின்ன கடை தான். ஸோ சின்ன கடையில் வந்து பொங்கல் வாங்கியிருந்தோம். ஸோ அப்படியே இந்த பொங்கல் கஞ்சி மாதிரி இருந்ததா, சாப்பிடவே முடியல. 60 ரூபாய் இந்த பொங்கல். அப்படியே அந்த வியூ பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, அது ஒரு வீட்டுக்குள்ளேருந்து தண்ணி வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த தண்ணிலாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே குளிர்ந்துச்சு. ஊட்டி மாதிரி குளிர்லாம் இங்கே இல்லை, கொடைக்கானலில் கொஞ்சம் குளிர். எனக்கு வந்து நான் வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரோஸ் கார்டன் தான் போகிறோம். ஸோ போகும்போதே வியூலாம் செம்மையாக இருந்தது. அப்படியே வியூ பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு இருந்தது. அப்படியே ஜாலியாக சாங் கேட்டுட்டு எங்கள் வீட்டு குட்டி பையன் வந்து எதுவுமே ரசிக்கலாம், அவன் பாட்டு தூங்கிட்டு தான் இருந்தான். அப்படியே போயிட்டு இப்போ ரோஸ் கார்டன் தான் வந்திருக்கோம். ரோஸ் கார்டனுக்கும் டிக்கெட் 50 rupees. உள்ளே போகணும். சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ளவர்ஸ்லாம். அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் தான். அப்படியே போயிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஐ லவ் கோடைன்னு வேறு இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹார்ட் இருக்க இடத்துல தான் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் வந்து அழகாக வந்து கவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ வந்து மோயர் பாயிண்ட் தான் போகிறோம். ஸோ வந்து போகும்போது அங்கேயே நம்மளுக்கு கிட்டக்க இருக்குது நிறைய ட்ரக்கிங் இடம்லாம். ஸோ நம்ம போகும்போது பெரிய பெரிய மரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டே வந்து வந்துட்டோம் மோயர் பாயிண்ட்டுக்கு. இங்கேயும் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு, இங்கே 20 rupees நினைக்கிறேன் டிக்கெட்டு. அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம் உள்ளே. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு பெரிய ஒரு காளை மாடு ஒன்று இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்ருந்தோம். இங்கே பாருங்களேன், இதுதான் மோயர் பாயிண்ட்டு. இதோட வியூ பார்க்கறதுக்கோசமே செம்மையாக இருக்கும் வியூவு. அப்படியே கிட்டக்க பார்க்கலாம் செம்மையாக. அந்த ஃபாக் வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் சூப்பராக. ஸோ நாங்கள் நின்றுட்டு இங்கெல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் எவ்வளோ வந்து அழகோ அவ்வளோ ஆபத்து. பட் செம்ம அழகு. குயின் அப்படின்னு சொல்லுவேன் நான் கொடைக்கானலில். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியே வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னா பைன் ஃபாரஸ்ட் தான் போகிறோம். ஸோ நாங்கள் போகும்போதே அப்படியே வியூ பார்த்துட்டே போகணும். வியூ பார்க்குறது தான் மோஸ்ட்டாகவே. அப்படியே வியூ பார்த்துட்டே நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். ஸோ நம்ம காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு வரும்போது நிறைய குரங்கு இருந்துச்சு. இங்கே வந்து செம்ம குரங்கு இருந்துச்சு. செம்மையாக வந்து அப்படியே பார்த்துட்டே போனோம். நிறைய கடைங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. அப்படியே அந்த கடைங்களாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே நுழைஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த மரம்லாம் நல்லா பெருசாக அந்த நல்லா இருக்குது பார்க்கும்போது. சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் சொல்வேன். இங்கே நின்றுட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருந்துச்சாங்க. நாங்கள் இங்கே நின்றுட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். சின்ன ஃபோட்டோ வந்து 150 rupees. நம்ம பெரிய ஃபோட்டோ எடுத்தோம்னா 300 rupees. பெரிய ஃபோட்டோ எடுத்தோம்னா பெரிய ஃபோட்டோவோட காப்பி, சாஃப்ட் காப்பி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் பெரிய ஃபோட்டோ கொஞ்சம், சின்ன ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் இங்கே பொம்மை இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து எடுக்கிறதுக்கு 10 ரூபா. எடுக்கிறதுக்கு குட்டி பசங்க அழகாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஜாலியாக வந்து அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு இருந்தோம். குரங்கு நிறைய இருந்துச்சு. ஸோ எங்கே ஃபோன் போடிடுமோ அது ஒரு பயமாக இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக வந்து உள்ளலாம் நாங்கள் போகல, மேலோட்டமாக தான் இது பார்த்துட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து 4 மணிக்கு வந்து ட்ரெயின். ஸோ மதுரை ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே நம்ம வந்துட்டோம். குணா கேவுக்கு தான் வந்திருக்கோம்.
ஸோ போகும்போது எங்கள் வீட்டு குட்டி பையன் இது மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சுமல் எல்லோரும் வந்து எங்களே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஸோ உள்ளே போயிட்டோம். போகும்போது பார்த்திங்களா இங்கே வந்து நடக்கவே முடியல, ஒரு மாதிரி செங்குத்தாகவே இருந்துச்சு. நம்ம படத்தில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி செட்டு தான் போட்டிருக்காங்க. அங்கே வந்து எல்லாம் ஈஸியாக நடந்துட்டாங்க, இங்கே நடக்கவே முடியல, உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் அப்படியே உள்ளே சுற்றிக்கிட்டு தான் கேவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போயிட்டே இருந்தோம். போகும்போது இங்கே பயங்கரம் குரங்கு இருந்துச்சு. அப்படியே குணா கேவ் இருந்துச்சு. அந்த போர்டு கிட்ட தான் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே உள்ளே போகும்போது எல்லாம் வந்து அவங்கவுங்க கேங் பேரை சொல்லி வந்து கத்திகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த விழுது, அந்த மரம் கீழே விழுது இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் அது மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்க. வழுக்குமோ ஒரு பயம் வேறு. அப்புறம் அந்த அவங்க வந்து குதிப்பாங்க பார்த்திங்களா, அந்த கம்பி போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஓட்டையாக இருந்த மாதிரியே இல்லை. ஏன்னா வந்து உள்ளே வந்து செடி வந்து அப்படியே மறைச்சிக்கிச்சு நடுவில். ஆனால் சில ஓட்டைலாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து மேலே ஏறிட்டு போயிட்டு அந்த இதுலேருந்து கத்துவாங்க, அங்கே 2 பசங்க உள்ளே வருவாங்களா அந்த படத்தில். ஸோ அங்கே போய் பார்த்தோம். அங்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு பயம் கொடுக்குது. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு கேங் வந்து ஃபன் பண்ணிகிட்ருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி பையன் எடுத்து போட்டுருங்க மாமி அவங்கள அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்து போட்டுருங்கன்ட்டு. அப்படியே எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் பிளேஸு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே இங்கே வந்து இங்கே தான் வந்து எல்லாத்தோடு இங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளம்ப தான் போகிறோம். இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்து ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். செம்மையாக வந்து அப்படியே சாங் கேட்டுகிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ போகிற வழியில் வந்து இந்த மாதிரி குட்டி ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டோம். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு இந்த ஃபால்ஸ் கிட்டே கூட. தண்ணி அவ்வளோ வழுக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படியே போயிட்டு அங்கே அழகாக நின்று ஃபோட்டோ எதுலேயுமே குளிக்க முடியாது, நின்று ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோ நின்றுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் சாக்லேட்ஸ் வாங்க போனோம்ல, சரி சொல்லிவிட்டு சாக்லேட்ஸ்லாம் நிறைய டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ சாக்லேட்டு, அப்புறம் தைலம், அப்புறம் வந்து இங்கே ஸ்பைசஸ்லாம் இருக்கும், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைசஸ் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்பைசஸ் வந்து 200 ரூபா. நம்மளுக்கு வந்து ஒரு பேக்காக கொடுத்துருவாங்க. அதில் 20 பேக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 பேக்கெட்டோ 20 பேக்கெட்டோ. அதான் சீரகம், கடுகு, பட்டை, லவங்கம் அந்த மாதிரி பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க, 200 ருபீஸு. அப்புறம் சாக்லேட்ஸும் நாங்கள் வாங்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வாங்கிட்டு பக்கத்தில் பேக் கடைலாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ நம்ம கீழே தான் போகிறோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.